என் நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பூமியை தோண்டி தொல்லியல் ஆய்வு செய்ய எதுக்கு சமஸ்கிருதம்? யாராவது சொல்லுங்க, எதுக்கு சமஸ்கிருதம்? திராவிட மொழி தெரிஞ்சிருக்குங்கிற எது திராவிட மொழி? யார் சொல்லுவா? திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் சொல்வாரா? திராவிட மொழி எது? கீழடி ஆய்வுக்கு சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க. யார்? எதுக்கு சமஸ்கிருதம்? அங்க கல்வெட்டுல தோன்ற இடத்துல தமிழ் சமஸ்கிருதம் எழுத்திருக்க போதா? என் தாய்மொழியில எழுத்திருக்க போதா? அப்புறம் எதுக்கு சமஸ்கிருதம்? என்ன கொடுமை தம்பி! அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள விளங்க இத்தனை கல்லூரிகள்ல 2500 பேர் 420 பேருக்கு மேல. அதுக்கு பாருங்க, ஆசிரியர் ஒருத்தர் 2 பேரும் ஓமன்ல இருக்கான். ஓமன்ல முரளிபாபு, மயில்சாமி, மாரிமுத்துன்னு 2 பேரு ஓமன்ல வேலை செய்யறவன் இங்க பல்கலைக்கழக இங்க கல்லூரி பொறியியல் கல்லூரியில வேலை செய்யறான்னு சம்பளம் எடுத்துக்கான். 2500 பேர், ஒவ்வொருத்தரும் 11 பேர் 15 பேர் வெவ்வேறு ஒவ்வொரு கல்லூரியிலையும் வேலை செய்யறான்ட்டு கேட்டா வெவ்வேறு ஆதார் அட்டைகளை காட்டி எங்களை ஏமாத்திட்டாங்க. ஆதார் தான் அனைத்துக்கும் நிவாரணம், நீங்க அதுதான் எல்லாத்துக்கும் அடையாளம். ஆதார்லயே ஃப்ராட் இருக்குன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு பல்கலைக்கழகம் சொல்ற பதிலாது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதுல பெரும்பாலான கல்லூரி நம்ம பெருமக்களோட தான். இது இதெல்லாம் நீங்க யார் பேசுவா? பெலிக்ஸுக்கு தடை வரும், இதுக்கு ஏதாவது வருமா தம்பி? இதை நீங்க வழக்காக்கி காட்டுங்களா? காட்டிடுங்க. வீட்டில் படுத்தா கொலை, ரோட்ல நடந்தா கொலை, 200 நாள்ல 595 கொலை. அதுக்குதான் ரகுபதி சொல்றாரு, பழிவாங்கும் நோக்கத்தோட நடத்தப்படுற கொலைகளுக்கெல்லாம் அரசு பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்றாரு. யார் பொறுப்பேற்கு? நீங்கள் நான் ஏத்துக்கிறோமா தங்கச்சி? பொறுப்பு அரசு இருக்காது, நம்ம எடுத்துக்கிறோமா? எதுக்கு பொறுப்பு ஏற்பீங்க? எதுக்கு தான் பொறுப்பு ஏற்பீங்கன்னு சொல்லுங்க, அதை செய்வோம். அரசு பொறுப்பேற்காதுன்னு சொல்றது எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றதா பாரு. அவர் சொல்றாரு, கொலை நகரமா மாறிடுச்சு தலைநகரம்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு ஐயாவோட பதில் இல்ல, கொலை நகரம் இல்ல, அது கலை நகரம், அது அறிவியல் நகரம். அவர் சொல்ற அப்படி ரெட் ஜெயிண்ட் வெளி படங்களை வாங்கி வெளியிடுறதுனால கலை நகரம்னு கருதிக்கிட்டார் போல இருக்குது. என்ன கலை வருது? கர்மம் பிடிச்ச கலை. எங்க கலை இருக்கு? கால கொடுமை தம்பி, இதெல்லாம் கால கொடுமை. இதை ஒண்ணு எங்க அப்பத்தா சொல்ற மாதிரி கால கொடுமையப்பா அப்படிங்கிற மாதிரி. அதான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வெற்ற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உங்க மனச்சான்று சொல்லிட்டு வெற்ற யாராவது ஒருத்தன் 25-30 வயசுக்கு மேல இருக்கானா? யாராவது சொல்லுங்க. எல்லாமே இளைய பிள்ளைகள். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நிறைந்த போதையில் கஞ்சா, ஆவின், கொக்கைன்னு, இந்த கராயின்னு, அந்த போதை மாத்திரை ஏதாவது ஒண்ணு, சாராயம் ஏதாவது குடிச்சிட்டு தான் விட்டுவான். தம்பி ஆம்ஸ்டாங் எல்லாம் வீட்டு வாசல்ல வெட்டிட முடியும்னு அந்த பசங்களுக்கு துணி வருதுன்னா போதை இல்லாம போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? 99 விழுக்காடு குற்றங்கள் நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது. அதுக்காவது பொறுப்பேற்பாரா ஐயா சட்டத்துறை அமைச்சர்? அதுக்காவது பொறுப்பேற்பாரா? அது என்னங்க, யாரோ விக்கிறான் குடிக்கிறான், அதுக்கெல்லாம் எதுக்கு தான் பொறுப்பேற்பீங்க? எதுக்கு தான் பொறுப்பு? இந்த எண்ணத்தை கண்ண எண்ணத்தை பிடிச்சு எண்ணத்தை அந்த கதையா? இதை சொல்றதுக்கு ஒரு அமைச்சர், இதுக்கு ஒரு அரசு எதுக்கு பொறுப்பேற்பாங்க? சாராயத்துக்கு பொறுப்பேற்பாங்க. டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்ட்டு சேலத்தில் மாவட்ட ஆட்சியர், அந்த சேல்ஸ் ரெப், அந்த எல்லா விற்பனையாளரையும் கூப்பிட்டு ஒரு விவாதம் நடக்குது. என்னைக்காவது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சிருச்ச மாணவர்கள் ஏன்னு ஒரு விவாதம் நடந்திருக்கா? இப்ப பேருந்து எல்லாம் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க, டெண்டர். எதனால? நட்டத்தில் ஓடுது. ஏன் நட்டத்தில் ஓடுதுன்னு ஏதாவது ஒருத்தர், அதை துறை சார்ந்த அமைச்சரோ அதை ஆட்சியரோ யாராவது பேசியிருக்கீங்களா? அப்போ சாராய வியாபாரம் படுத்துருச்சுன்னா அதை உயர்த்துறதுக்கு பேச முடியுது.